அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருந்தது அப்படின்னா, எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃப்ரைடே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே வீடியோவில் இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பேங்கிங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. அதனால் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கொஞ்சம் இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி காலையில் ஒரு ஓப்பனிங்கே பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு டவுனில் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க் இதெல்லாம் ஒரு 4% பக்கம் காலையில் அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்லேயே ஃபுல்லாக செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தது. ஸோ என்னதான் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் கூட மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு நமக்கு பேங்க் நிஃப்டி எல்லாமே மேலே வந்துட்டுருக்கு. பட் ஓவராலாக இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 583 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 99 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் 432, ஃபின் நிஃப்டி 329, நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி, அதாவது மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவில் தடுமாறிட்டு இருக்கு. அதுவும் ஜஸ்ட் ஒரு 67 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது நமக்கு. ஓகேங்களா, இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனு. ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இந்த செல்லிங் கண்டினியூஷன் ஆகுமா, இல்லைனா அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா தானே வந்திருக்கு, அப்புறம் எதனால் ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கொட்டாக் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% மேலே டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லாமே நமக்கு ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத்து தான். இப்போ நேற்று சாட்டர்டே எல்லா பேங்கிங் ரிசல்ட்டுமே க்ரோத்து தான். பட் டீப்பாக போயிட்டு பார்க்குறப்ப ஒரு சில நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் அதில் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதுதான் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், எனக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ப்ராஃபிட் வந்தால் கூட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு டேட்டாவை பார்த்துருக்குறாங்க. ஸோ அது நமக்கு குறைஞ்சிருக்கனால ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் க்ரோத் பலவீனமாக இருக்குது. அதே மாதிரி லோன் க்ரோத் சரியாக இல்லை. இப்போ லோன் இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. லோன் க்ரோத்தும் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் அசட் குவாலிட்டி அண்ட் என்பிஏ அதுவும் சரியில்லை. மேனேஜ்மெண்ட் கைனஸ் பலவீனம். ஸோ இத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த 3 பேங்க்லேயுமே. ஓகேங்களா, இப்போ ஆக்சிஸ் பேங்க்லாம் இயர் ஆன் இயர் க்ரோத் 23% குறைஞ்சிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ஜின் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் எந்த மார்ஜின்னா என்ஐஎம். ஸோ என்ஐஎம்னா என்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சிலையும் அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.26% குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பெரிய செல்லிங்கில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கொட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஐஎம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா குறைஞ்சிருக்கிறனால தான் என்னதான் நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் வந்தாலுமே கூட காலையிலே செல்லிங் ஆனதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஓகேங்களா, இப்போ என்ஐஎம்னா என்னங்க அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் எதுக்காக இந்த டேட்டா ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னா, இதை கடன், இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் அசட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 கோடி ரூபாய் இயர்னிங் அசட் இருக்குது அப்படின்னா, இப்போ பேங்க் ஒன்று வட்டியை வசூலிப்பாங்க. ஒரு லோனெல்லாம் கொடுத்து ஒரு வட்டியை வசூலிப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டி மக்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ கடன்களிலிருந்து வட்டி வருமானம், அதாவது இன்ட்ரெஸ்ட் இப்போ லோன் கொடுக்குறாங்க, அதுலேருந்து ஒரு வருமானம் வருது இல்லை, அது ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப்டியில் பீப்புள்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க 60 கோடி ரூபாய் வட்டி கொடுக்கணும். இப்போ ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 கோடி ரூபா லாபம். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் 2 ரூபா வட்டிக்கு விடுறேன், எனக்கு அவருக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அதே நான் அந்த 1 லட்ச ரூபா வச்சுட்டு இன்னொருத்தருக்கு 4 ரூபா வட்டி கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஒரு 2000 ரூபா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து பணத்தை எடுத்து தான் வேற ஒரு லோனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்ப 40 கோடி ரூபாய் லாபம்.
ஸோ இந்த 40 கோடி ரூபாய் டிவைடட் பை 1000 into 100ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4% வந்து நெட் என்ஐஎம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ஐஎம்மோட கேல்குலேஷன். இந்த என்ஐஎம் வந்து அதிகரிச்சிச்சுன்னு அதாவது இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா ஸோ பேங்க் வந்து பக்காவாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்போ கிடைச்ச லாபத்தை விட்டுடுங்க, இதுக்கப்புறம் வந்து இனிமேட்டும் அந்த பேங்க் வந்து நல்லபடியாக வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஏன்னா நல்லபடியாக லோனும் கொடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கரெக்டாக போயிட்டு இருக்கு, எல்லாமே நீட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ஐஎம்மோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து என்ஐஎம்மோட வேல்யூ வந்து நமக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா லாபம் குறைய வாய்ப்பு. அதாவது அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இப்போ Q1 முடிஞ்சிருச்சு, இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் 2 வந்து அதோட ப்ராஃபிட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த என்ஐஎம்ங்கிறத முக்கியமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, அது குறைஞ்சதுனால விற்று தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன தான் பேங்கிங் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் சரிஞ்சதுக்கு இந்த என்ஐஎம் மட்டும்தான் காரணம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் காலையிலலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க் இந்த 3 மட்டும்தான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து பெரிய அளவில் வந்து டவுன், அதான் மார்க்கெட்டே கொஞ்சம் டவுன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன, எல்லாமே வந்து ஒரு ஹைவேட்டேஜ் செக்டார், ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தானே. ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க் எல்லாம் ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ், மற்றது எல்லாமே நமக்கு வந்து கிரீன் தான். ஓகேங்களா? இந்த என்ஐஎம் ப்ராப்ளத்தினால பங்கு சந்தைகள் வந்து இன்னைக்கு டவுன்ல ஓப்பன் ஆனதுக்கு இந்த 3 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து காரணம். ஓகேங்களா? மற்றபடி ஐடி செக்டாரும் காலையில் வந்து நல்லா தான் இருந்தது. எஃப்எம்சிஜி எல்லா செக்டாருமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சிஐ. ஸோ எம்எஸ்சிஐ எடுத்துக்கிட்டால் கூட பெரிய அளவுலலாம் செல்லிங் எல்லாம் கிடையாதுங்க. என்ன தான் வார் போயிட்டு இருந்தாலும் பெரிய அளவில் செல்லிங் கிடையாது. ஃப்ரைடே வந்து ஒரு 40 பாயிண்ட் இறங்கினது, பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 0.5 மட்டும்தான் பாசிட்டிவ் வந்து போயிட்டு இருக்கே தவிர செல்லிங் வந்து எதுவுமே கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டா கூட கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3315 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1717, டிக்ளைன்ஸ் வந்து 1500, அன்சேஞ்சு வந்து 98. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதோட பாசிட்டிவ் அதிகமாக தான் இருக்குது. 52 வீக் ஹையில் வந்து 75 ஸ்டாக்ஸ், 52 வீக் லோவில் வந்து 54 ஸ்டாக்ஸ். 52 வீக் லோ விட ஹை வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்பர் சர்க்யூட் 80, லோயர் சர்க்யூட் வந்து 86. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் சொன்னால ஆட்டோ, பேங்கிங், ஆட்டோ கூட நம்ம வந்து எதிர்பார்க்கல லிஸ்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் ஒரு 1% பக்கம் டவுன் ஆயிருக்கு, மற்ற எல்லா செக்டாருமே வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் நமக்கு வந்து டாப்பில் பாசிட்டிவ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், இந்த 2 மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்க தவிர ஸோ மற்ற ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் பணத்தை வந்து வெளியெடுத்தேன். சன்ஃபார்மா மட்டும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்தில் இருக்குது, 1.13%. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், சிப்லா, ஜேஎஸ்டபிள்யூ, பாரதி ஏர்டெல், ஹெச்சிஎல் டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி, ஜியோ ஃபினான்ஸ், கொட்டாக் பேங்க், எல்லா பேங்கிங் முடிஞ்ச வரைக்கும் மாருதியை மட்டும் இதில் சேர்த்திருக்காங்க. மாருதியை மட்டும் 2.5% பக்கம் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்ற 4மே வந்து நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து நல்லாவே கொஞ்சம் மேலே வந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பாசிட்டிவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னமும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ரோத் கொடுத்துருக்கும். பட் நெகட்டிவ் கொடுத்தாலுமே கூட ஒரு 700-800 பாயிண்ட் டவுனில் கொடுத்தாலுமே கூட பேங்க் நிஃப்டியெல்லாம் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட்டாக வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? பிரேக் அவுட்டாக பார்த்துருந்தோம், பட் ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் மறக்காமல் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டச் ஆகட்டும். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,601 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,050. ஸோ இந்த 24,015 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும்தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு
ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 24,597 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் தான். ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 77,002. அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலல் சேனலில் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 26,890. ஏன்னா ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிறப்ப அதிகபட்சம் வந்து பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனால் இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மறுபடியும் ஒரு க்ளோசிங் எல்லாம் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து கிடச்சிரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் இந்த பையிங் செல் கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுக்கணும். அவசரப்பட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாலே இது வந்து செல்லிங், பிரேக் அவுட் பண்ணிட்டாலே பையிங், அந்த மாதிரி வந்து போகக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் ஹை லோ பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. இப்போ மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,831. ஓகேங்களா. 14,831 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 14,679. ஓகே. அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து காலையில் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் ஒரு லோக்கு தான் வந்துட்டு இருக்கு. அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து சொல்லவே தேவையில்லை, மறுபடியும் வந்து ஒரு வீக் ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ஹை வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 96.94, கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. 96.40 வரைக்கும் நெருங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து 96.95 வந்தது அப்படின்னா ஒரு கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். கிராஷ்னா எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தான், ஒரு கேப் டவுன் விழுவும், ரெக்கவரி நடக்கும், அந்த மாதிரி தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கிற மாதிரி, அதாவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னா செபியும் 2 பேருமே போட்டி போட்டு நிறையா வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து பெரிய அளவில் வந்து இந்த ரூபாய் வந்து ஸ்ட்ராங் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே. எனக்கு வந்து எஸ்டிடியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் வால்யூம் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்என்டோவில் எஸ்டிடி வந்து என்னைக்கு வந்து அதிகப்படுத்தினாங்களோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடுச்சு. எஃப்ஐ வந்து தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த எஸ்டிடியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் முதலீட்டாளர்கள் வந்து உள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி மார்ஜினெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படிங்க இருக்குது அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. என்ன அப்படின்னா ஈரான்லேருந்து சீரியாவுக்கு வந்து ஆயில் பைப்லைன் வந்து புதுப்பிக்க போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு $3 பாசிட்டிவ் தாங்க. க்ரூட் ஆயிலும் இன்றைக்கி வந்து ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 8,306 வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு. பட் 8,195லேருந்தே ஒரு ஃபால் வந்து எடுத்திருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த ஜோன் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா. இந்த 7,956 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சிடலாம். ஓகேங்களா. 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் எதுக்காக அந்த 15 மினிட்ஸ் கிரீன் கலர் கேண்டல் சொல்கிறேங்கிறது தெரியுதுங்களா. இப்போ இந்த இடம் வந்து காலையில் சப்போர்ட் வந்து பார்த்துடணும், இந்த கேப் ஃபில்லிங்கில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை. ஓகேங்களா. குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுக்கணும். ஸோ அவசரப்பட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகட்டும். ஓகேங்களா. ஸோ அப்படியே கீழே இறங்கினா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 7,832. ஸோ இல்லைனா 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இங்கேருந்து அகைன் வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து செல்லிங் தான் மார்னிங்லேருந்து. இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் வந்து 279.5 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் தடுமாறிட்டு தாங்க இருக்குது. அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் தான். $54 நமக்கு வந்து $57 வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் தான் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பை சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காலையில் வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்த்தோம். பட் அந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே தான் வந்திருக்கு. ஓகேங்களா.
ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 1,43,001 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஈவினிங் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,40,970. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் பிரேக் அவுட் தான், பை சைட் பிரேக் அவுட் தான். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,17,241. இன்றைக்கான ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 to 10,000 பாயிண்ட்ஸ் போகும் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நல்லாவே தெரியும், நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவே வந்து பார்த்துட்டோம். 1,300 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் மேலே வரும் அப்படின்னு காலையிலும் அதே தான் பார்த்துருந்தோம். சப்போஸ் நமக்கு கீழே இறங்குனது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் தான் 1,300. ஓகேங்களா? இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னொரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா MCXக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுங்கிறத நடக்குமான்னு தெரியல, பட் வாலட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.